ஊரணி சின்ன கருப்பி பெரிய மனுஷியானா, பெரிய மனுஷியான பிறகு தண்ணி எடுக்க போனா. கவிஞர் கண்ணதாசன் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் கூட்டணியில் ஹிட் ஆகாத ஒரு பாட்டு. காரணம் என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் கிளாசிக் சினிமாவின் முன்னணி கவிஞராக இன்று வரை போற்றப்பட்டு வரும் கவியரசர் கண்ணதாசன் அன்னை வேளாங்கண்ணி மாதா கனவில் வந்து சொல்லி ஒரு பாடலை எழுதியுள்ளார். இந்த பாடல் வித்தியாசமாக இருந்தாலும் அவ்வளவாக பிரபலமாகவில்லை. அதாவது 1971ஆம் ஆண்டு கே. தங்கப்பன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் அன்னை வேளாங்கண்ணி. ஸ்ரீவித்யா, சிவகுமார், ஜெயலலிதா, ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் கமலஹாசன் இயேசு வேடத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. ஜி. தேவராஜன் என்பவர் இசையமைத்திருந்த இந்த திரைப்படத்திற்கு கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி ஆகியோர் பாடல்களை எழுதியிருந்தனர். தமிழ் மற்றும் மலையாளம் என 2 மொழிகளிலும் வெளியான அன்னை வேளாங்கண்ணி என்ற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. அன்னை வேளாங்கண்ணி மாதாவின் பெருமகளை எடுத்துச் சொல்லும் வகையில் அமைந்துள்ள இந்த திரைப்படத்தில் வித்தியாசமான ஜாலியான ஒரு பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். இந்த வித்தியாசமான பாடலை பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன், பாடகி மாதுரி ஆகியோர் பாடியிருந்தனர். இந்த படத்திற்கான பாடல் எழுதும் வாய்ப்பு வரும்போது கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதும் நிலையில் இல்லை. இப்போதைக்கு அதற்கான நேரமும் இல்லை என்று கூறியுள்ளார். ஆனால் அதன் பிறகு ஒரு நாள் பேராவூரணிக்கு சென்று ஒரு ஓட்டல் அறையில் தங்கியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன். அன்று இரவு கவிஞர் கண்ணதாசனின் கனவில் வந்த வேளாங்கண்ணி மாதா எனக்காக ஒரு பாட்டு எழுதும் மகனே என்று கூறியதாகவும், கனவு கண்டவுடன் எழுந்த கவிஞர் கண்ணதாசன் மாதாவே வந்து சொல்லிவிட்டார், இந்த படத்திற்கு பாடல் எழுதுவோம் என்று முடிவு செய்துள்ளார். இந்த திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் அவர் வித்தியாசமாக எழுதிய ஒரு பாடல் மட்டும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகாமல் போய்விட்டது என்றே சொல்லலாம். பேராவூரணியில் தூங்கிய போது கனவு வந்ததால் இந்த பாடலில் பேராவூரணியும் சேர்த்து கொண்டார் கவிஞர் கண்ணதாசன். பேராவூரணி சின்ன கருப்பி பெரிய மனுஷியானா, பெரிய மனுஷியான பிறகு தண்ணி எடுக்க போனா என்று தொடங்கும் இந்த பாடலை எழுதியிருந்தார். முற்றிலும் கிண்டலாக அமைந்துள்ள இந்த பாடல் இன்று வரை கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மையாகும். அன்னை வேளாங்கண்ணி என்ற இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் பாடல்களும் நல்ல ஹிட் அடித்தது. அதே சமயம் இந்த படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதி டி.எம். சௌந்தரராஜன் பாடி ஹிட் அடிக்காத, பெரிதும் பிரபலமாகாத ஒரே பாடல் இந்த பாடல்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன் டி.எம். சௌந்தரராஜன் கூட்டணியில் ஹிட் அடிக்காத ஒரே பாட்டு என்ற இந்த தகவலை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.